வணக்கம் நண்பர்களே! செல்வா ஸ்டார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் ராமநாதபுரம் மாவட்டம் வளநாடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குமரக்கடவுள் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார பூஜை மற்றும் ஹோமம் பற்றிய சிறப்புகளை விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் இந்த பூஜையை யார் செய்யலாம், என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். செல்வா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். கருப்பு பிள்ளை, நாகலிங்கம் பிள்ளை சமாதுகள் மற்றும் ஸ்ரீ குமரக்கடவுள் என்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நிகழும் மங்களகரமான பிராபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி, அதாவது 6/8/2026 வியாழக்கிழமை அஷ்டமி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் கூடிய சுபதினத்தில் காலை 8 மணி முதல் 1 மணிக்குள் குமரக்கடவுள் முருகப்பெருமானுக்கு சத்குரு சம்ஹார பூஜை ஹோமம் நடைபெற்றது. ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இந்த பூஜையில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். முருகப்பெருமானின் அருளையும் பெற்றார்கள். இந்த பூஜை நடத்தியவர் சிவாகபர ரத்தினம் ஆர் மதன்குமார் என்கிற சதாசிவ குருக்கள். இவர் ஊர் கீழப்புலங்குடியூர், சிவகங்கை மாவட்டமாகும். இங்கு மாதந்தோறும் பௌர்ணமி அன்று யாகம் வளர்த்து சிறப்பு பூஜையுடன் கூடிய மதியம் மற்றும் இரவு அன்னதானமும் இங்கு சிறப்பாக நடைபெற்றது. கோவிலின் சிறப்பு: வளநாடு கிராமத்தில் அமைந்துள்ள இந்த முருகன் ஆலயம் பக்தர்களின் நம்பிக்கையை பெற்ற புனித தலமாக விளங்குகிறது. இங்கு அருள் பாலிக்கும் குமரக்கடவுள் சுப்பிரமணிய சுவாமி பக்தர்களின் துன்பங்களை நீக்கி எதிரிகளின் தொல்லையிலிருந்து காக்கும் அருள் வடிவமாக வழிபடப்படுகிறார். முக்கியமாக சத்குரு சம்ஹார பூஜை மற்றும் ஹோமம் நடைபெறும் நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெறுகின்றார்கள். சத்ரு சம்ஹார பூஜை என்றால் என்ன? சத்ரு என்றால் எதிரி, சம்ஹாரம் என்றால் அழித்தல் அல்லது தீமையை அகற்றுதல் ஆகும். இந்த பூஜை மனிதர்களை அழிப்பதற்கானது அல்ல. நமது வாழ்க்கையில் ஏற்படும் பகை, பொறாமை, தீய சக்திகள், கண் திருஷ்டி, செய்வினை, மனக்கவலை, தடைகள் போன்றவற்றை நீக்கி வெற்றி பெற இறைவனை வேண்டி செய்யப்படும் ஓர் ஆன்மீக பூஜையாகும். ஹோமத்தின் முக்கியத்துவம்: வேத மந்திரங்கள் முழங்க அக்னி பகவானை சாட்சியாக வைத்து ஹோமம் நடத்தப்படுகிறது. இதில் நெய், நவதானியங்கள், மூலிகைகள் மற்றும் புனித பொருட்கள் அக்னியில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த தெய்வீக அதிர்வலைகள் பக்தர்களின் மனதையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மைப்படுத்தும் என்று ஆகமங்கள் கூறுகிறது. பூஜை நடைபெறும் முறை: முதலில் விநாயகர் பூஜை நடைபெறும். அதன்பின் கலச பூஜை நடைபெறும். வேத மந்திரங்கள் முழங்க முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். பின்னர் சத்ரு சம்ஹார ஹோமம் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து தீபாராதனை, பிரசாதம் மற்றும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கப்படுகிறது. இந்த பூஜை யார் செய்யலாம்? திருமண தடை உள்ளவர்கள், தொழிலில் முன்னேற்றம் வேண்டுபவர்கள், நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுபவர்கள், குடும்பத்தில் அமைதி வேண்டுபவர்கள், எதிரியின் தொல்லை நீங்க வேண்டுபவர்கள், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வெற்றி வேண்டுபவர்கள். இவர்கள் அனைவரும் பக்தியுடன் கலந்து கொண்டு வழிபடலாம். கிடைக்கும் பலன்கள்: எதிரிகளின் தொல்லை குறையும், மன அமைதி கிடைக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், திருமண தடை நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். முருகப்பெருமானின் அருள் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முருகப்பெருமானை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் வெளிப்புற எதிரிகளை மட்டுமல்லாமல் நம்முள் இருக்கும் கோபம், பொறாமை, பயம், அகங்காரம் போன்ற எதிர்மறை எண்ணங்களையும் வெல்ல முடியும் என்பதே பூஜையின் உயர்ந்த தத்துவமாகும். ராமநாதபுரம் மாவட்டம் வளநாடு கிராமத்தில் நடைபெறும் அருள்மிகு குமரக்கடவுள் சுப்பிரமணிய சுவாமி சத்ரு சம்ஹார பூஜை மற்றும் ஹோமம் பக்தர்களுக்கு மிகுந்த ஆன்மீக அனுபவத்தை வழங்கும் சிறப்பு வழிபாடாக நிகழ்கிறது. உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஆலயத்திற்கு நேரில் சென்று முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற வாழ்த்துகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. வணக்கம். வீரவேல் வெற்றிவேல்.